யாரு தியானம் உண்மையா பண்ணாலும் வெறும் 6 மாசம் பண்ணா கூட, அது இந்த பிறப்புல நீங்க 6 மாசத்துக்கு அப்புறம் தியானமே பண்ணலனாலும், எந்த பிறப்பு அடுத்தது எடுத்தாலும் அந்த 6 மாசம் தியானமும் உன் கூடயே தான் இருக்கும். அது உன்னை விட்டு அகலாது. நீ எந்த செயல் இந்த தியான வடிவத்துல செய்யறியோ அது உன்னை விட்டு போகாது. அடுத்த பிறப்புலையும் நீ எங்க இருந்து அதை விட்டியோ அங்க இருந்தே தொடருவ. அதனால இந்த பிரபஞ்சத்திலிருந்து அந்த மாதிரி அந்த தொடர்புகள்லாம் துண்டிக்க முடியாது, துண்டிக்கவும் படாது. பொதுவா ஒரு நார்மலா இயல்பா எல்லா பேத்தையும் நம்ம ஆன்மான்னு சொல்லிட முடியாது. நம்ம பொதுவா எல்லா பேரையும் உயிர் துளிகளா தான் நம்ம பார்க்க முடியும். ஒருத்தர் தியானத்துல உயர்ந்த ஞானத்தை பெற்றதுக்கு அப்புறம் தான் ஆன்மாவாக பார்க்க முடியும். இதுதான் அதோடைய முழு செயலா இருக்கு. இப்ப ஆன்மாங்கிறது தான் பெரிய வீரியமா குண்டலினி சக்தியிலிருந்து தீவிரம் அடைஞ்சு, குண்டலினி சக்தியோட தீவிரம் தான் ஆன்மாவாக கன்வெர்ட் ஆகும். குண்டலினி சக்தியோட முழுமையான ஒரிஜினல் பேர் எதுனா ஆன்மா. அப்ப ஆன்மாவுடைய பார்வை எதுனா நெற்றிக்கண். இப்ப நீங்க வேற எந்த பெருமாள் சிவன் எதுவும் பேர் சூடாம நீங்க நார்மலா குண்டலினி சக்திக்கு இன்னொரு பேர் வைக்கணும்னா அது ஆன்மான்னு தான் சொல்லணும். அப்ப ஆன்மா தலையுடைய உச்சத்துல இந்த பெடரியிலிருந்து ஒரு பெரிய வேலை செய்யறதுக்கு இந்த கீழே இருக்கிற மூலாதாரத்திலிருந்து தான் ஒரு பெரிய வேலையை நடக்கப்படுகிறது. ஒரு பெரிய வேலை ஒருத்தருக்கு கிடைக்கப்படுது. அப்ப ஆன்மானா என்ன மாதிரி இருக்கு அப்படின்னா, பலாயிரம் சக்திகளை ஒரு இடத்துல ஒண்ணு சேர்க்கிற இடம்னு சொல்லலாம். பல சக்திகளை, உயிர் சக்திகளை ஒரே சக்தியாக மாத்தி வச்சிருக்கிறதுக்கு பேரு ஆன்மா. அந்த ஆன்மாவா இருக்கிறது பல சக்திகளை ஒண்ணு சேர்க்கப்பட்டது. அதுதான் செயல் வடிவமா நம்ம சொல்றோம்.